Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை தியரத்தை ஸ்டேட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 4 ரிசல்ட் வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம அந்த டிஸ்கஷனை வந்து எக்ஸசைஸாக விட்டுறோம். ஸோ இப்போ வந்து 5th ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது நாம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏ ஸ்டார். அது மட்டும் இல்லை, நாம் ஆஃப் ஏ ஸ்டார் பார்க்குறோம், அது வந்து ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் நாம் ஆஃப் ஏ. ப்ரூஃப். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, நாம் ஆஃப் ஏங்கிறது வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் வேர் நாம் எக்ஸ் லெஸ் than or equal to 1 and நாம் ஒய் less than or equal to 1. ஓகே. ஆனால் இந்த குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ்ஒய் whenever எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு யூனிட் பால், எந்த 2 வெக்டர் எடுத்தாலும் இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஏ ஸ்டார் ஒய், ரைட்? எக்ஸ் ஏ ஸ்டார் ஒய். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? காஞ்சிகேட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஏ ஸ்டார் ஒய் எக்ஸ். ஓகே, பை இன்னர் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதுக்கு மாடுலஸ்னு பார்க்கும்போது இந்த நம்பரும் அதோடைய காஞ்சிகேட்டோடைய, அதாவது மாடுலஸ் ஆஃப் இந்த நம்பர் சேம் அஸ் மாடுலஸ் ஆஃப் இட்ஸ் காஞ்சிகேட். அது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேயே தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இம்ப்ளை மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ்ஒய் திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஏ ஸ்டார் ஒய் எக்ஸ் ஃபார் எனி 2 elements எக்ஸ் கமா ஒய் in the closed unit ball of Hilbert space H. ஆனால் இதோடைய சுப்ரீமம் ஓவர் எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து நாம் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இங்கே வந்து சுப்ரீமம் போட்டோம்னா, ஸோ திஸ் இம்ப்ளை நாம் ஆஃப் ஏ அது வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் இந்த குவான்டிட்டி. ஆனால் இதில் உள்ள இந்த கலெக்ஷனில் உள்ள ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் நாம் ஆஃப் ஏ ஸ்டாரில் ஒரு கலெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. சேம் அந்த குவான்டிட்டி நாம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஒய் கமா எக்ஸ். ஸோ அதனால் இந்த 2 சுப்ரீமமும் வந்து சேமாக தான் வரப்போகுது. சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் ஏ ஸ்டார் ஒய் எக்ஸ் such that நாம் ஒய் and நாம் x are less than or equal to 1. ஸோ இதுதான் வந்து நாம் ஆஃப் ஏ இஸ் less than or equal, நாம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏ ஸ்டாருக்கு உள்ள ஆர்குமெண்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ரூஃப்லேயே வந்து என்ன பார்த்தோம்னா, நாம் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து less than or equal to ஏ. இதை வந்து ஏ ஸ்டார் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஏ ஸ்டார் வந்து ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை தான் வந்து ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணோம். இப்போ டபுள் டியூவல் ஆஃப் ஏ பார்த்தோம்னா தட் இஸ் ஏ டபுள் ஸ்டார், அது வந்து ஏ தான், ரைட்? அது வந்து ஏ தான். ஆனால் நாம் ஆஃப் அன் அட்ஜாயிண்ட் இஸ் லெஸ் than or equal to நாம் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். ஸோ இதுலேருந்தும் வந்து நம்ம சொல்ல முடியும் நாம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏ ஸ்டார். ஆனால் இதுவும் ஒரு விதமாக ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, ஏன் இதை நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கோம்னா, இந்த ஃபேக்டை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை ரீகால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏ ஸ்டார் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் நாம் ஆஃப் ஏ. ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணோம், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ நோட் தட் நாம் ஆஃப் ஏ ஸ்டார், ஸோ இது ரெண்டுமே ஆப்ரேட்டர் தான். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இஸ் less than or equal to நாம் ஆஃப் ஏ இன்ட்டு நாம் ஆஃப் ஏ ஸ்டார். ஆனால் நாம் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து நாம் ஆஃப் ஏ. ஸோ அதனால் இது வந்து நாம் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு வந்து வரப்போகுது. ஓகே, அப்போ நாம் ஆஃப் ஏ ஸ்டார் இஸ் less than or equal to ஸ்கொயர் ஆஃப் நாம் ஆஃப் ஏன்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபேக்ட் எடுத்துக்கலாம். ஸோ நாம் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் ஏஎக்ஸ்
right, inner product AX. So இது வந்து for x belongs to இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் நெகட்டிவ், ஸோ அதனால் இதுக்கு மாடுலஸும் போடலாம். மாடுலஸ் போட்டோம்னா this is less than or equal to, ஓகே, ஸோ மாடுலஸ் போடாமல் this is equal to என்ன வரப்போகுதுன்னா a star AX x, ரைட், a star AX x பை அட்ஜாயிண்டோடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து மாடுலஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து நான் நெகட்டிவ் டேர்ம் தான், மாடுலஸ் இல்லாமலும் கூட எழுதலாம். ஸோ திஸ் இஸ் less than or equal to by Cauchy-Schwarz inequality norm of a star AX into norm x. ஆனால் a star A பவுண்டட் ஆப்ரேட்டர், ஸோ அதனால் இது வந்து a star A norm x, ரைட், norm x. இப்போ norm x வந்து less than or equal to 1, ஸோ அதனால் அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா norm of AX square is less than or equal to norm of a star A for all x belongs to BH of 01. ஸோ இதுலேருந்து ஏன்னா சுப்ரீமம் ஆஃப் இந்த குவான்டிட்டி தான் வந்து நார்ம் ஆஃப் ஏ. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா நார்ம் ஆஃப் ஏ இஸ் less than or equal to square root of norm of a star A or equivalently ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து a star A வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியும். ஹென்ஸ் norm of a star A is equal to norm of a star equal to norm of a square. ஸோ நம்ம பவுண்டட் ஆப்பரேட்டர்ஸ் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேசஸ்க்கு தான் வந்து அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், கவுண்டர் எக்ஸாம்பிள். அதாவது ஹில்பர்ட் ஸ்பேஸ் இல்லாமல் நம்மளால் வந்து அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எக்ஸை வந்து C0 வித் இன்னர் ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம், ரைட். C0 as a subset of L2 of Nன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டர் வந்து டிஃபைன் பண்ணலாம், A of X. ஸோ let A from X to X. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா A of X equal to summation over n x of n by n 0 0 etc. அதாவது இதோட டெஃபினிஷன் என்ன, summation n x of n by n times E1. இதுதான் வந்து ஆப்ரேட்டர், ரைட், A of X for all x. ஏற்கனவே இந்த குவான்டிட்டி வந்து ஒரு வெல் டிஃபைன் குவான்டிட்டின்னு நமக்கு தெரியும். என்ன ரீசன்னா வந்து எக்ஸ் வந்து C0 இருக்குது, அப்போ இது வந்து ஃபைனைட் சம்மு தான். அதுக்கப்புறம் வந்து Cauchy-Schwarz இன்இக்வாலிட்டியை வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ சம்மேஷன் ஓவர் n எக்ஸ் ஆஃப் n பை n என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் ஃபைனைட் சம் j ஈக்குவல் டு 1 to nx எக்ஸ் ஆஃப் j பை j. ஸோ அதுலேருந்து நம்ம மாடுலஸ் போடும்போது பை Cauchy-Schwarz இன்இக்வாலிட்டி இது வந்து norm of x into norm of 1 by nங்கிற சீக்வன்ஸ் இப்படி வரப்போகுது. ஓகே. ஸோ அப்போது ஏங்கிறது வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் ஆப்ரேட்டர். அது மட்டும் இல்லை, இது வந்து லீனியருங்கிறது ஈஸியாக நம்ம வெரிஃபை பண்ண முடியும். norm of ஏவும் வந்து less than or equal to இந்த norm of 1 by n. Note that A belongs to PL of X. இப்போ இதுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆனதுன்னா நமக்கு என்ன தெரியும், suppose that B belongs to BL of X such that inner product AXY equal to inner product XBY for all x comma y belongs to X. அதாவது ஒரு அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இன் பர்டிகுலர் இது வந்து ட்ரூ ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் இன் எக்ஸ். இன் பர்டிகுலர் inner product AEN E1 this is same as inner product EN BE1, right, for all
en, right, for all en. ஆனால் இங்கே inner product AEN என்ன வருது பாருங்க with E1. AEN என்ன AEN இது வந்து என்னன்னா summation n அல்லது summation j equal to 1 to infinity En of j divided by j. இதை வந்து E1 ஆல மல்டிப்ளை பண்ணுறது. ஆனால் E1 வந்து 1 when j equal to 1, 0 otherwise. ஸோ அதனால் நமக்கு என்ன வரும்னா this is E1 by n ன்னு வரும், ரைட், E1 by n. ஏன்னா இந்த சம்மில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும், அது வந்து j equal to nங்கிற டேர்ம். ஸோ அது வந்து j equal to n போட்டிங்கன்னா E1 by n. ஸோ AEN வந்து E1 by n for all n. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா we have inner product AEN with E1. இது வந்து என்னன்னா inner product E1 by n E1, that is 1 by n, right, that is 1 by n for all n. ஆனால் இந்த டேர்ம் என்ன, பட் inner product En BE1 இது என்ன, this is equal to inner product AEN with E1, that is 1 by n, that is 1 by n for all n, for all n. ஆனால் inner product En with BE1 இது வந்து என்னன்னா nth coordinate of En அதோட காஞ்சுகேட், ரைட். ஸோ இந்த டேர்ம் என்ன, ஸோ En BE1 இது வந்து என்னன்னா காஞ்சுகேட் ஆஃப் BE1 with En. ஆனால் இது வந்து என்னன்னா the nth coordinate of இந்த வெக்டர், nth coordinate of அந்த வெக்டர் வேணும்னா நம்ம EN-ஓட இன்னர் ப்ராடக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்னர் ப்ராடக்டோட டெஃபினிஷன் என்ன, இன்னர் ப்ராடக்டோட டெஃபினிஷன் this is equal to summation j equal to 1 to infinity BE1 j ENJ. இதுதான் வந்து இன்னர் ப்ராடக்டோடைய டெஃபினிஷன். ஆனால் ENJ வந்து 1 if j equal to n, otherwise 0. அப்போ ஒரே ஒரு டேர்ம் தான் வரும், அது இந்த டேர்ம். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா that is nth coordinate of BE1 அதோடைய காஞ்சுகேட் அது வந்து 1 by n ன்னு சொல்லியிருக்கோம். that is nth coordinate of BE1 equal to 1 by n for all n belongs to n, right, for all n belongs to n. Bங்கிறது வந்து C0 நாட்லேருந்து C0 நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். ஆனால் அந்த ஆப்ரேட்டரில் BE1 உடைய அந்த வெக்டருடைய கோஆர்டினேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நான் ஜீரோ ஃபார் ஆல் n. அப்போ இந்த வெக்டர் வந்து ஆக்சுவலாக இமேஜ் ஆஃப் E1 வந்து C0 நாட்லேயே இல்லை, ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷன் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா, அதாவது BE1 வந்து பிலாங்ஸ் டு C0 நாட், அட் த சேம் டைம் அதோட எந்த ஒரு எல்லா கோஆர்டினேட்டும் வந்து நான் ஜீரோ. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா, நம்ம வந்து Bங்கிறது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A, Bங்கிறது வந்து ஆப்ரேட்டர் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ், அதுவும் வந்து அட்ஜாயிண்ட் டு ஏ, இப்படி அசியூம் பண்ணதுனால நமக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது. ஹென்ஸ் இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து அட்ஜாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை, ரைட். ஸோ தேர்ஃபோர் thus AX equal to summation n x of n by n into E1 இதுக்கு வந்து ஒரு அட்ஜாயிண்ட் இல்லை, does not have an adjoint. adjoint in BLX. xங்கிறது என்ன, where x equal to C0 naught of n with the standard inner product. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிற அசம்ஷனை ட்ரா பண்ண முடியாது. ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்தால் எவ்ரி பவுண்டட் ஆப்ரேட்டருக்கு ஒரு அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹில்பர்ட் ஸ்பேஸ் இல்லைன்னா எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டரையும் ரேஞ்ச் ஆஃப் அதோடைய அட்ஜாயிண்ட்டையும் வந்து ரிலேட் பண்ண போகிறோம். அல்லது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் அல்லது ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் அ அட்ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி செட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்னங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏங்கிறது வந்து ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர்னு எடுத்துக்கலாம். தென் ஸோ நம்பர் 1
அது பவுண்டட்ங்கிறதுனால அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆக போகுது, ஏன்னா நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸில் தான் இருக்கோம். தென் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி நம்ம ஏ ஸ்டாருக்கும் எழுத முடியும். அண்ட் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் இது வந்து என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ, அதுக்கு அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏ வந்து இன்ஜெக்டிவ்னா என்ன சொல்ல முடியும்? இஃப் ஃபர்தர் ஏ இஸ் injective if and only if range of A star, A injective na இது singleton 0, இது singleton 0 na orthogonal complement of A star, range of A star வந்து singleton 0, அப்போ range of A star வந்து dense, this is equal to H. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட்டும் நம்ம சொல்ல முடியும். A star injective na இந்த ரிசல்ட்லேருந்து A star is injective na if and only if range of A closure வந்து H. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ க்ளோஷர், இதை வந்து என்ன சொல்ல முடியும்? சப்போஸ் ரேஞ்ச் ஆஃப் ஏ க்ளோஷர் பார்க்குறோம், இது வந்து என்னென்னா ரேஞ்ச் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட், ரைட்? அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏ ஸ்டாருக்கும் சொல்ல முடியும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் இதோடைய க்ளோஷர் வந்து ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயோடைய இன்னொரு ரிலேஷன் பார்க்குறோம். ஏன்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, மூணாவது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ஹெச்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஸ்டார் இஸ் பவுண்டட் பிலோ. Similarly, range of A star வந்து H na if and only if A is bounded below. Okay, A is bounded below. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏக்கும் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட், இதே மாதிரி ஏ ஸ்டார் ஏ வந்து ஏ ஸ்டாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது சிமெட்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டார் அதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ஏயும் ஏ ஸ்டாரையும் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணால் நமக்கு இன்னொரு விஷயத்தோட ப்ரூஃபும் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா ஏ டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண போதும். அதாவது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ ஸ்டார் அதை ப்ரூவ் பண்ணோன்னா இதுக்குள்ள ப்ரூஃப் வந்து கிடைக்க போகுது. அதே நேரத்தில் ஏ இஸ் இன்ஜெக்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதை ப்ரூவ் பண்ணோன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃப் கிடைக்க போகுது. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே ஏ ஸ்டார் வந்து பவுண்டட் பிலோ. ஸோ இதை வந்து நான் டிஃபைன் பண்ணலை. ஸோ இதை வந்து இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டெஃபினிஷன், ஸோ an operator A belongs to அல்லது B belongs to BLH, இதை வந்து எப்போ நம்ம பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம்னா is said to be bounded below if there exists a number, say alpha greater than 0, such that alpha norm x is less than or equal to norm of bx for all x belongs to h. அதாவது பவுண்டட் ஆப்ரேட்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா norm of bx less than or equal to some constant into norm x, அது வந்து பவுண்டட் ஆப்ரேட்டர். ஆனால் இது வந்து பவுண்டட் பிலோ, அதாவது norm of bx is greater than or equal to alpha into norm x for some alpha greater than 0. இது வந்து irrespective of x, அதாவது சேம் ஆல்ஃபா ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ். இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை வந்து பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு குயிக்கான ஒரு அப்சர்வேஷன் அல்லது கமெண்ட்னா ஒரு பவுண்டட் பிலோ ஆப்ரேட்டர் வந்து கண்டிப்பாக இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டராக இருக்கும். ஏன்னா norm of any vector is norm of b of x is greater than 0 for every x not equal to 0. அப்போ அது வந்து ஒரு இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டராக வரப்போகுது. ஆனால் ஒரு இன்ஜெக்டிவ் ஆப்ரேட்டர் வந்து பவுண்டட் பிலோவாக வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து இந்த தியரம் ப்ரூஃப்க்கு அப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தியரத்தோட ப்ரூஃபை வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப்,
ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை ப்ரூவ் பண்ணாலே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஹோல்ட் ஆகிரும். ஏன்னா ஜீரோ ஸ்பேஸ் வந்து சிங்கிள்டன் ஜீரோன்னா ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து சிங்கிள்டன் ஜீரோன்னு வரப்போகுது. அப்போ அந்த செட்டு வந்து டென்ஸ் இன் ஹெச்னு வரப்போகுது. டென்ஸ்னா க்ளோஷர் ஈக்குவல் டு ஹெச். ஸோ இதோடைய இன்னொரு விதமாக சொல்கிறது என்ன, ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் இஸ் டென்ஸ் இன் ஹெச். ஏன்னா க்ளோஷர் எடுக்கும்போது ஹெச் கிடைக்கிறதுனால. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ. இப்படி இருந்ததுன்னா தென் ஃபார் ஒய் பிலாங்ஸ் டு ஹெச் 0 is equal to inner product AXY, right? 0 equal to, ஏன்னா வந்து AX வந்து 0 வெக்டர். ஆனால் நமக்கு அட்ஜாயிண்ட்டை வச்சு நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஏ ஸ்டார் ஒய், ரைட்? எக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஏ ஸ்டார் ஒய். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, whenever x belongs to 0 space, for any y belongs to h, inner product x a star y equal to 0, right? x star y equal to 0. ஆனால் a star y வந்து ரேஞ்சில் இருக்குது, x வந்து 0 ஸ்பேஸில் இருக்குது, ரைட்? x வந்து 0 ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, this imply x belongs to range of a star அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா a star yங்கிறது வந்து ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ளிகேஷன். ஸோ இன்னொரு இம்ப்ளிகேஷனையும் நம்ம இதே ரிசல்ட்டை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியும். அதாவது x belongs to range of a starனா உங்களுக்கு வந்து, ஸோ that imply inner product x a star y equal to 0 for all y belongs to h, right? This is வந்து for all y belongs to h. ஏன்னா for any y இது வந்து ட்ரூ. ஆனால் இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ட்ரூ? தட் இஸ் inner product axy. அப்போ inner product axy equal to 0 for all y belongs to h, ரைட்? அப்போ வந்து ax வந்து 0 வெக்டராக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே இன் பர்டிகுலர் வந்து ஒய்யை வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டர்னு எடுத்தீங்கன்னா, அல்லது நாம் ஆஃப் அ வெக்டர் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னர் ப்ராடக்ட் AXY கமா, ஓகே. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி ஹோல்ட் ஆகுது, அதை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, x belongs to 0 space of A, that imply x belongs to range of A star per. ஸோ ரிவர்ஸ் இன்க்ளூஷனுக்கு that is இதிலேருந்து 0 space of A subset of range of A star per. ஸோ ரிவர்ஸ் இன்க்ளூஷனுக்கு let y belongs to range of A star per, then inner product y A star x equal to 0 for all x belongs to h, right? ஏன்னா வந்து y வந்து ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் A star. இப்போ 0, so this implies 0 equal to inner product y A star x. ஆனால் A starங்கிறது adjoint, ஸோ அதனால் இது வந்து ay comma x, right? ay comma x for all x belongs to h, right? ஆனால் நமக்கு நாம் ஆஃப் ay என்ன, நாம் ஆஃப் ay எந்த ஒரு வெக்டர் கொடுத்தாலும் இது வந்து சுப்ரீமம் மாடுலஸ் inner product ay x where nam x is less than or equal to 1. ஆனால் இந்த குவான்டிட்டி வந்து 0 ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். இன் பர்டிகுலர் யூனிட் பாலில் உள்ள வெக்டர்ஸ்கெல்லாம் வந்து ட்ரூ. அப்போ நாம் ஆஃப் ஏஒய் ஈக்குவல் டு 0. நாம் ஆஃப் ஏஒய் 0னா ஏஒய் வந்து 0, ரைட்? ஸோ ஏஒய் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இம்ப்ளை ஒய் பிலாங்ஸ் டு 0 ஸ்பேஸ் ஆஃப் ஏ. அப்போது 0 ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார், ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் இஸ் அ சப்செட் ஆஃப் 0 ஸ்பேஸ் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது 0 ஸ்பேஸ் ஆஃப், அல்லது this imply a range of A star per is a subset of 0 space of A. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா ரெண்டு செட்டும் ஈக்குவல்னு வந்துட போகுது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்ஜெக்டிவ்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஹெச்னு வந்து சொல்லணும். ஸோ அது வந்து இதுலேருந்தே ஹோல்ட் ஆயிரும். ஏன்னா ஏ இன்ஜெக்டிவ்னா இது வந்து சிங்கிள்டன் 0. அப்போது ஒரு செட் இருக்குது, அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் வந்து சிங்கிள்டன் 0னா அந்த செட்டு வந்து டென்ஸ் இன் ஹெச். ஏன்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹெச் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்பேஸ், ரைட்? ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் ஹெச் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது ரேஞ்ச் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து டென்ஸ்னு வரப்போகுது.
that is closure of range of A star equal to H. ஸோ அதர் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுலேருந்து ஹோல்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பியை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா range of closure of range of A equal to 0 orthogonal complement of 0 of A starனு சொல்லணும். ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா by projection theorem if F is a closed subspace of H na, then H equal to F plus F perp. அதே நேரத்தில் F double perp வந்து equal to F, right? F double perp equal to F. இது வந்து நமக்கு ப்ரொஜெக்ஷன் தியரத்துலேருந்து தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து F வந்து range of A closureன்னு எடுத்துக்கலாம். let F equal to range of A closure, then F double perp and F வந்து என்ன F equal to F double perp, right? F equal to F double perp. ஆனால் F perp என்ன, that is range of A closure perp. Okay, ஆனால் range of A உடைய closure orthogonal complement of range of A னா 0 space of A star, right? 0 space of A star. அதே நேரத்தில் க்ளோஷரோட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் பார்த்தாலும் அதுவும் வந்து 0 space of A star தான் வரப்போகுது. ஏன்னா வந்து 0 space of A star வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து this is equal to range of A closure perp. அது வந்து என்னன்னா 0 space of A star, right? இதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா வந்து range of A closure அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் இஸ் சேம் as 0 space of A star. ஸோ இது வந்து this is equal to F, that is range of A closure, right? ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். range of A closure அது வந்து F வந்து F double perp. ஆனால் F perp என்ன, F perpக்குள்ள Fக்குள்ள இதை எழுதியிருக்கோம் F equal to range of A closure. ஸோ இங்கே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒய்ங்கிறது வந்து ஒரு சப்ஸ்பேஸ்னா Y perp is same as Y closure perp, right? Y perp is same as Y closure perp. ஸோ அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து 0 space of A star இது வந்து என்னென்னா this is equal to range of A orthogonal complement, but that is also equal to closure of this. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ அதிலிருந்து range of closure of range of A star equal to 0 space of A அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். அதே நேரத்தில் range of A closure is equal to orthogonal complement of 0 of A star. ரெண்டும் வந்து ப்ரூவ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதோட இன்னைக்கு லெக்சரை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம இந்த ப்ரூஃபை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.